ஸ்மாக் டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் அலிஸ்டர் பிளாக் வர்றதை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜான் சீனா தான் ஸ்மாக் டவுனை தொடங்கி வைக்கிறார். ஜான் சீனா வந்து உள்ள வந்து என்ட்ரன்ஸ் கொடுத்து மைக்கை வாங்கி பேச போகிற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அடுத்த செகண்டே வந்து கோடி ரோட்ஸ் உள்ள என்ட்ரன்ஸ் கொடுக்க மியூசிக் வரும். கோடி ரோட்ஸ் மியூசிக் கேட்டோன்னே ஜான் சீனா பேசுகிறத நிப்பாட்டிடுவார். ஜான் சீனா பேசுகிறத நிப்பாட்டினோடனே கோடி ரோட்ஸ் உள்ள வருவார். கோடி ரோட்ஸ் உள்ள வந்து பேச ஆரம்பிப்பார். அதுக்கு முன்னாடி ஜான் சீனா சொல்லுவார், நீ கடந்த வாரம் என்ன பண்ணன்னு உனக்கு தெரியுமா? நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். என்னால் சம்மர் ஸ்லாமில் பங்கேற்க முடியாத நிலையில் நான் இருக்கிறேன். ஆனால் நீ என்ன அடிச்சு போட்டு கான்ட்ராக்டை நீனே கையெழுத்து வாங்கிக்கிட்ட. இப்படிப்பட்ட சூழ்நிலை நீ ஒரு பெரிய மேட்சுக்கு எதிர்பார்த்துட்ட. இந்த பெரிய மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறான்றதை தாண்டி நானானினான் தாண்டி இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் அந்த வெற்றிகள் இப்போ சமர்ப்பிக்கப்படணும். அந்த அளவுக்கான மேட்சாக இருக்க போகுது. இது வரைக்கும் நீ பார்க்காத ஜான்சினாவை பார்ப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டு கொடுப்பேன். நான் வந்து இந்த சம்மர் ஸ்லாமில் ஜெயிச்சு சாம்பியனோட தான் நான் போவேன் அப்படின்றது நான் என்னோட எஃபர்ட்டை கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுத்தோடனே ஜான் சீனாவுக்கு ஒரு பீரை வந்து கொடுக்குறாரு கோடி ரோட்ஸ். அதுக்கப்புறம் அதையும் வாங்கி 2 பேரும் குடிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து ஜான் சீனா கோடி ரோட்ஸும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் ஒரு ப்ரொமோ வீடியோ காமிக்கிறாங்க. இயர்லி டுடேன்னு சொல்லி அதில் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜெல்லி ரோல் லோகன் பால் பேசிக்கிட்டு இருக்காங்க. கான்ட்ரவர்சி ஆகுது. அதுக்கப்புறம் உள்ள 2 பேரும் அடிச்சிக்க போகிற நேரத்தில் ட்ரீம் மேக்கர் உள்ள வந்து ஜெல்லி ரோலுக்கு ஒரு கில்மரா கிக்கை விடுவார். இந்த கில்மரா கிக்கை விட்டுட்டு உனக்கு இதுதான்டா கெதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, குயிலா வர்சஸ் ஜெலினா வேகன்ஸ் இவங்க 2 பேருக்கும் மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜெலினா வேகன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலாக இருந்துச்சு. ஏன்னா குயிலா தன்னோட ஃபினிஷரை போட்டு முயற்சி பண்ணி வின் பண்ண நினைப்பாங்க. அந்த இடத்துலேருந்து அந்த ஃபினிஷர் ஈஸியாக போடாமல் ஒரு 3-4 மூவ்மெண்ட் போட்டுட்டு போடுவாங்க. அதுக்கு ஷாக்கிங் கிக் அவுட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் குயிலா வந்து தன்னோட ஃபினிஷரை போட்டு இந்த மேட்சை வந்து முடிச்சு வின் பண்ணிடுவாங்க. குயிலா இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, AAA டேக் டீம் சாம்பியன்ஷிப் வச்சுருந்த லாஸ் கிராஸா டீம் வருவாங்க. அவங்களோட சாண்டா எஸ்கோபாரும் வருவாங்க. இந்த AAA டேக் டீம் சாம்பியன்ஷிப் வச்சிருக்க டீம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த AAA டேக் டீம் சாம்பியனை ஓப்பன் சேலஞ்சு விடுவாங்க. ஓப்பன் சேலஞ்சு விட்டோன்னே அந்த AAA ரெஸ்லிங்லேருந்து இக்வானா வருவாங்க. இக்வானா அவரோட டீமோட வருவார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, AAA டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை வந்து இப்போ வந்து ஸ்மாக் டவுனில் மேட்ச் வச்சுருப்பாங்க. உண்மையிலே வந்து WWE கொண்டு வந்ததுனால வாங்கினதுனால இந்த மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இக்வானா வந்து WWEக்கு டெபியூட் பண்ண மாதிரி காமிப்பாங்க. ஏன்னா மெயின் ரோஸ் டெபியூட் பண்ண மாதிரி காமிப்பாங்க. இக்வானா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் தோற்றுருவார். இருந்தாலும் இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு மேட்சஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அலிஸ்டர் பிளாக்குக்கும் டேமின் பெஸ்ட்டுக்கும் ஒரு 2 நைட் மேட்ச்னு சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்திலேயே. அதே போல் அலிஸ்டர் பிளாக் 2வது வருவார். ஃபஸ்ட்டு டேமின் பெஸ்ட் வருவார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் அலிஸ்டர் பிளாக் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, டேமின் பெஸ்ட்டை ஸ்டீல் சேரை தூக்கி விட்டுறிஞ்சு அடிச்சிருவார். அதுக்கப்புறம் ஸ்டீல் சேரை எடுத்து முதுகுலே எடுப்பார். மேட்சை ரெஃப்ரி நிப்பாட்டிடுவார். முதுகுலே அடிச்சோடனே ரெஃப்ரி வந்து ஸ்டீல் சேரில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுப்பாங்க. ஆனால் கேட்க மாட்டார். மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ரெஃப்ரி வந்து ஸ்டீல் சேரை பிடுங்கிடுவாங்க. பிடுங்கினதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அடிப்பட்டு கீழே கடந்த டேமியன் பெஸ்ட்டே அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்துருப்பாரு. ஸ்டெப்ஸில் சாஞ்சிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவரை பிடிச்சி இழுத்து மண்டையை 4 வாட்டி முட்டுவார். அதுக்கப்புறம் தடுமாறி இருந்துச்சு டேமியன் பெஸ்ட்டுக்கு. அப்படியே வந்து அலிஸ்டர் பிளாக் ஒரு பிளாக் மேக்ஸ் கிக்கே விட்டுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் டிஃப்னி ஷெர்டன் வருவாங்க. டிஃப்னி ஷெர்டன் வந்தோடனே அவங்கள வந்து ஜெட் கிர்கில் சந்திப்பாங்க. டிஃப்னி ஷெர்டனுக்கும் ஜெட் கிர்கிலுக்கும் மேட்ச் இருக்கிறதுனால டிஃப்னி ஷெர்டன் ஜெட் கிர்கில் செஞ்சு ஒரு கான்ட்ரவர்சி உருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டாலா டோங்கோ இப்போ வந்து ஒரு மேட்ச் விளையாட போகிறார். ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்மாக் டவுனில் மேட்ச் விளையாட போகிறார். டாலா டோங்கோ வர்சஸ் ஜிம்மி யூசோன்ற மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜிம்மி யூசோ வந்து ஜெயிக்க போகிற நேரத்தில் வந்து அவங்க டீமில் இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. டாலா டோங்கோ டீமை இன்டர்ஃபியர் பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஜிம்மி யூசோ டாப்லேருந்து ஸ்பிளாஷ் போடுற நேரத்தில் அப்படியே டாலா டோங்கோ பிடிச்சிருவார். கழுத்தை பிடிச்சி சோக்ஸ்லாம் போட்டு இந்த மேட்சை பிடிச்சி வின் பண்ணிடுவார். வின் பண்ணோடனே அதுக்கப்புறமா அவரை அட்டாக் பண்ணுவாங்க. சோல்சிக்கவும் டாலா டாங்கவும் ஜெடி மேத்தியும். அதை பார்த்துட்டு கடுப்பாக என்ன ஜாக் எஃபெக்ட் அங்கேருந்து பின்னாடி பேக் ஸ்டேஜ் இருந்து வருவார். ஜாக் எஃபெக்ட் வந்த உடனே அதுக்கப்புறம் வந்து கேஜ் இறக்கி விட்ருவாங்க. கேஜ் இறக்கி விட்டோடனே உள்ள யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா, ஜேடி மேத்யூவும் அதுக்கப்புறம் வந்து சோலோசிக்காவும் இருப்பாங்க. டாலாட்டோங்க வெளில கிடப்பார். ஜிம்மி யூசோ உள்ள படுத்து கிடப்பார் அந்த கேஜ் உள்ள. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் போட்டு அடின்னு அடிப்பார் ஜாக் எஃபெக்ட். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் ஒரு இன்டர்வியூ கொடுப்பாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, அலெக்சா பிளிக்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து சார்லட் ஃப்ளர் இவங்க 2 பேரும் இன்டர்வியூ கொடுப்பாங்க. அவங்க டீம் வி நாட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டீம் உருவாக்கியிருக்காங்க.
ஸ்மாக்டவுனோட மெயின் ஈவெண்ட்டுக்காக லோகன் பாலும் ட்ரீம் மெக்கன்ட்ரே வராங்க. லோகன் பாலும் ட்ரீம் மெக்கன்ட்ரே உள்ள வந்து பேசுகிறாங்க. நீங்கள் WWE வந்து இங்கே வந்து பிரபலமானவர்களை கூட்டுட்டு வர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் அவங்களுக்கு ரெஸ்லிங் தெரியல. ரெஸ்லிங் தெரியாமல் இங்கே வந்து சண்டை போடலான்னு நினைக்கிறாங்க. இங்கே சண்டை போடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஜெல்லி ரோல் ரொம்ப நாள் இங்கே இருக்க மாட்டார், கூடிய சீக்கிரத்தில் போயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னோடனே ரேண்டி ஆர்டன் ஜெல்லி ரோலும் பேக் ஸ்டேஜ்லேருந்து வராங்க. பேக் ஸ்டேஜில் வந்தோடனே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகுது. அந்த கான்ட்ரவர்சி செக்யூரிட்டிஸ்லாம் வந்து தடுக்கிறாங்க. செக்யூரிட்டிஸ்லாம் வந்து தடுத்தோடனே ட்ரீம் மெக்கன்ட்ரேவும் லோகன் பாலும் இறங்கி போயிடுறாங்க. அவங்க என்ட்ரன்ஸ் கிட்ட நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கடுப்பான ரேண்டி ஆர்டன் ஒவ்வொரு செக்யூரிட்டி 2 செக்யூரிட்டிக்கு ஆர்கேஓ போடுவார். 3வது செக்யூரிட்டிக்கு ஆர்கேஓ போடாமல் ஜெல்லி ரோலை பார்ப்பார். நீ வேணா இவனை அட்டாக் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவார். ஜெல்லி ரோல் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த 3வது செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு சோக்ஸ்லாம் போடுவார். சோக்ஸ்லாம் போட்டோடனே அந்த இடத்துலேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து ரேண்டி ஆர்டன்ட்டு அடி வாங்கிட்டு போனால் ட்ரீம் மெக்கன்ட்ரேவும் அங்கே லோகன் பால் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் இந்த ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட்டில் இருந்துச்சு. இது பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம சம்மர் ஸ்லாமில் சந்திப்போம்.